ரசிகர்கள் மத்தியில் நடிகர் ரஜினிகாந்த் பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம். இது தொடர்பாக கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா அவர்கள். திரு ஹெச் ராஜா, இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. இன்று ரசிகர்களுடனான சந்திப்பில் நடிகர் ரஜினிகாந்த் நிறைய விஷயங்கள் வழக்கம் போல பேசினார். குறிப்பாக அரசியல் பற்றி முதல் நாள் கருத்துக்காக அவர் ஒரு சில கருத்துக்களை இன்றைய தினமும் பதிவு செய்தார். அது தொடர்பாக உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? அதாவது எந்த மாநிலத்தில் பிறந்தார் ஒருத்தருங்கிறத பற்றி கவலை இல்லை. அவருடைய நான் தமிழன் தான் அப்படின்னு சொன்ன கருத்தை நான் வரவேற்கிறேன். காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் பல பேர் பல மொழி பேசுறவங்க தலைவர்களாக இருக்காங்க. அதனால அதில் அவர் அப்பாலஜெட்டிக்காக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐ வெல்கம் இஸ் ஸ்டாண்ட். தமிழகத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்காக இங்கு பாடுபடுகின்ற அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கின்ற அனைவருமே தமிழர் தான். அதனால அதுல எந்த விதமான ரெண்டு பேரு கருத்துக்கு இடம் இல்லை. அவருடைய ரசிகர்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். என்னென்று சொன்னால், அவருடைய குடும்ப கடமைகளை செய்து போர் வரும்பொழுது தயாரா வரணுங்கிறது அவர் அரசியலுக்கு வரலாம் என்கின்ற ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கு. ஆனால் அவர் தான் முடிவு பண்ணலாம். அவர் ஒரு முடிவு எடுத்தால் எல்லாருக்கும் உரிமை இருக்கு. தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கவோ அல்லது ஒரு அரசியல் கட்சியில இணைந்து செயல்படவோ அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. அந்த விதத்துல அவர் அப்படி ஒரு முடிவு எடுப்பாரானால் அது வரவேற்கத்தக்கதுதான். திரு ராஜா, அவர் சொல்லும்போது சொல்லியிருந்தாரு, இந்த ராஜா காலத்து கதைகள் அப்படின்னு சொல்லும்போது அவர் பட்டியலிட்டு இருந்தாரு. எல்லாருக்குமே அந்தந்த பிரஜைகளுக்கு அவங்களுடைய வேலை இருக்கும். ஆனா போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதுதான் அவர்களுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக, அவர்களுடைய அந்த நாட்டை காப்பாற்றும் விதமாக எல்லாருமே அந்த போர்ல பங்கு கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செஞ்சிருந்தார். இதனால ஒரு நீடு இருக்கு, அந்த நீடு இருக்கும் போது நான் அரசியலுக்கு வருவதை பத்தி யோசிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றதா நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, அவர் என்ன டயத்துல வரணுமா வேண்டாமாங்கிறது அவர் எடுக்க வேண்டிய முடிவு. என்னை பொறுத்தவரை அரசியல் ஒரு விஷயம் மட்டுமில்லை, தொடர்ந்து மக்கள் சமுதாய பணியாற்றி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம். அதுக்கப்புறம் சொந்த வேலைகளை விட்டுட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாம பார்த்திருக்கோம், ஜிம்மி கார்ட்டர் ஜனாதிபதியா இருந்தார். ஜனாதிபதி பதவி முடிஞ்ச உடனே நேர வயலுக்கு போய் கடலை உற்பத்தி பண்றதுக்கு போனார், விவசாயம் பண்றதுக்கு போனார். அதனால அந்த மாதிரி குடும்பத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற அவருடைய ரசிகர்கள் கூட சமூக பணிகளை தங்களை ஈடுபடுத்திட்டு தயாராக இருக்கலாம். ஆக அவர் அந்த மாதிரியாக நீங்க தயாரா இருங்க, மற்ற பணியை கொண்டு உடல் பல